சார் நீங்க திவாகர்? நமஸ்தே சார். ராகுல். ஓ சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா? சரி சார், தேங்க்ஸ் சார். இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? நிறைய இன்டர்வியூமா, டைம் பத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மூவ் பண்றது. பிஸியா பெரிய ஆள் ஆயிட்டாங்க? சரி, அப்படிலாம் இல்லம்மா. இப்பயும் பிஸியா தான், ஃபோன்ல பிஸியா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்மா. கலந்து என்ன ஒரு 9 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்பீங்களா? சாரிம்மா. சாரி ஈஸியா சொல்லிடலாம்ல சார், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நீங்க சீரியஸா இருக்கீங்களா, நடிக்கிறீங்களா? இல்லம்மா. அப்ப எங்களை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா? அப்படி இல்லம்மா. எல்லாருமே வயசானவங்களா இருந்தாங்க, டிரைவர்லாம் இருந்தாங்க, பிக்கப் பண்றது, டாப். சாரி சார். சாரிக்காக சொல்ல சார், எல்லாருமே அவங்க மனுஷங்க தானே. நீங்க பிசியோதெரபிஸ்ட் தானே? உங்களை விட்டு பக்கத்து கிளினிக்ல போனா நீங்க ஒத்துப்பீங்களா? அதுதானே சார், கொடுத்த டைமிங்ல பேஷண்ட் வரலன்னா நீங்க கோச்சிப்பீங்களா? எல்லா இடமும் டிராவல் டைம் இழுத்துருச்சுமா, அதான் வேற ஒண்ணும் இல்லம்மா. டிராவல் டைம், அவங்க அந்த ஆங்கர் வர டைம், அது இது நீ இடிச்சிருச்சு. டீ தான் சாப்பிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு இல்லை சார், யாருமே வெயிட் பண்ண கூடாது. ஐயோ, அந்த மாதிரி இருக்குல்ல, நான் அவங்களை வெயிட் பண்ண வச்சுன்னா எனக்கு அது கஷ்டமா இருக்கும். நான் ஒன்ஸ் வர்றேன்மா, வர்றதே மேக்ஸிமம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போலாம். நான் அதுக்காக தான் இன்டர்வியூக்காக வரீங்களா அங்கன்னு கிளம்பி? ஆமாம்மா, வேற இல்லையாடா, போங்கடா டேய். இன்டர்வியூக்காக தான் வர்றேன். 5 சேனல் 6 சேனல் கம்ப்ளீட் பண்றேன். விரட்டி பார்த்தாலும் 6 சேனலுக்கு மேல முடியலம்மா. ஓ, விரட்டி அடிக்கிறாங்களா? இல்ல, விரட்டி பார்த்தாலும் சொல்றேன். உங்க 3 வாரமா கால் பண்ணிருப்போம்ல, நீங்க உங்க கால் ஷீட்டே கொடுக்க மாட்டீங்க. சரி, அப்படிதான் இல்லம்மா. இல்ல லேடி ஆங்கர் இருந்தா தான் பண்ணுவேன்னு சொல்லி. இல்ல லேடி ஆங்கர் அப்பெல்லாம் இல்ல, யாரு இருந்தாலும் சாப்பிடுங்க சார். சாப்பிட்டேன் சார். மதியம் நைட்டு சாப்பிடல இன்னும்? நைட்டு. ஓகே சரி, ஓகே, பண்ணா எடுக்கணும். சும்மா தான் சார் பேசிட்டு இருந்தேன். ஐயோ சார், எதுக்கு இதெல்லாம் என்ன சார் இருக்கு? நீங்க கேட்டது எதுவுமே தப்பு இல்ல சார், நியாயமான கேள்விதான். ஆமா சார், பண்ணுறது தப்பு தானே? அது தப்பு தான். அதுதான். சரி சார், தலைப்பு இல்லாமா? ஹாய், ஹலோ, வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ், நான் ராகுல். இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இன்ஸ்டாவை கலக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டா சஞ்சய் ராமசாமி தான் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போய் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் திவாகர் தானே சார்? ஆமா சார். அது என்ன சார் இன்ஸ்டா சஞ்சய் ராமசாமி? மக்கள் கொடுத்த பட்டம். மக்கள் என்னென்ன பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நடிகர் திலகம், குட்டி சிவாஜி, இன்ஸ்டா வைரல் ஸ்டார், இன்ஸ்டா ஸ்டார், இன்ஸ்டா சஞ்சய் ராமசாமி, இந்த மாதிரி பல பேர்கள். நடிப்பு அரக்கன் கூட ஏதோ ஒன்று. ஆமா, ரைட், அதை மறந்துட்டேன். நீங்க ஏகப்பட்ட பட்டத்தை வாங்கியிருக்கீங்க. ஆமா சார். இதுக்கெல்லாம் எங்க சார் ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஜர்னியா? என்னோட ஸ்கூல் லைஃப்லயே சார், மதுரையில சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அங்கதான் படிச்சேன். ஸோ பள்ளி பருவத்திலே, அது வந்து பாத்தீங்கன்னா சென்னை லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா, அது எங்க ஸ்கூல் எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட், ஒரே நிர்வாகம், சேசு சபை சேர்ந்தது. ஸோ அங்கேயே என்னோட பள்ளி பருவத்திலே என்னோட நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டேன் சார். தனி நடிப்பு, பேச்சு போட்டி, நாடக போட்டி, அப்ப நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அதுலயே நான் ட்ரெயின் ஆயிட்டேன் சார். ஓகே, அங்க இருந்து ஆரம்பிச்சதா? ஆமா சார், அங்க இருந்து ஆரம்பிச்சேன். உடனேயோட ஒரு தட்டி ஓடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி, இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல் எடுத்து ரீல் போடலாம் அப்படின்ற மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இனிஷியலா சார், நான் ஃபேஸ்புக்கில் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். 2018-19 ஃபேஸ்புக்கில் தான் ரீல்ஸு, என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணேன். நான் லேட்டஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சார். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஒரு பொண்ணா ட்ரீட்மெண்ட் பண்ணேன். என்ன தெளிவா சொல்லுங்க சார், சேனல்ல இருக்கீங்க, கரெக்டா பேசணும். என்ன பண்ணீங்க? அதான், என்னோட ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேமா, என்னோட கிளையண்ட் தெரபிஸ்ட் பண்ணீங்க. ஆமா ஆமா, அவங்க வந்து என்னோட கிளையண்ட்னு வைங்களே. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சார் நீங்க இன்ஸ்டால போடுங்க, என்ன நிறைய வியூஸ் விழுகும், ஃபேஸ்புக்கை மட்டும் கன்வீனியன்ஸ் எடுத்தாதீங்க. இப்ப லேட்டஸ்டா வந்து இன்ஸ்டா தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. லேட்டஸ்டா எல்லாரும் இன்ஸ்டா தான் அதிகமா பார்ப்பாங்க, அதனால நீங்க இதுல கொஞ்சம் நிறைய அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் திருப்பி என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போடுறேன். அப்புறம் ரீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேமா. ஃபர்ஸ்ட் வந்து பிசியோதெரபிஸ்ட், டாக்டர்ஸ், நர்சஸ், எங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க மட்டும் தான் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் ட்ராக் மாதிரி பொதுமக்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிச்சுமா. இது யாரா வித்தியாசமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் என் ட்ரீட்மெண்ட் வீடியோ பார்த்தாங்க. என் ட்ரீட்மெண்ட் வீடியோ நான் பண்ணிருப்பேன்ல, அத பேஷண்ட்ஸ் என்கரேஜ் பண்றது, லைட் மாறிடும், ஏன் கத்துற அப்படின்னு என்னோட பேஷண்ட்ஸை வந்து நான் என்கரேஜ் பண்ணிருப்பேன்மா. அப்படி நான் என்கரேஜ் பண்ற டைம்ல வந்து யாரா அவர் வித்தியாசமா இருக்காரு, உங்களை மாதிரி சின்ன பசங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு, என்னடா அவர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்படியே உள்ளுக்குள்ள வந்து நம்ம ரீல்ஸை பாக்குறாங்க, ஆக்டிங் திறமையை பாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் ஆகி நிறைய ஷேர்ஸ்மா. இப்ப மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வியூஸ் போகுது. எனக்கு என்ன ஒரு 62K ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஷேர் அதிகமா போதுமா, ஷேர்ஸ் அதிகமா போகுது. நான் நிறைய பார்த்துட்டேன், மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க,
800K ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் எனக்கும் வியூஸ்லாம் ஏறத்தால ஒரே மாதிரி தான் போதுமா. ஓகே. அதே மாதிரி என்னோட வீடியோஸ் நிறைய வந்து மில்லியன் வியூஸ் போதுமா. லைக்கை விட ஷேர்ஸ் அதிகம். என்ன ரீசனா நம்ம நடிப்பு திறமை, நடிக்கிற விதம், மக்களை கவர்ற விதமா இருக்கு. ஓகே. பிசியோதெரபி வீடியோலாம் பண்ணிருக்கீங்களா சார்? வயசானவங்களாம் போட்டு அடிக்கிற மாதிரிலாம் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் பண்றீங்களா இல்ல உங்க ஜாலிக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, குட் கொஸ்டின். பிசியோதெரபின்றது 5 வருஷம் படிப்புமா. பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி +2 முடிச்சுட்டு இது வந்து ஒரு தனி ஒரு பிரிவு துறை. இப்ப பல் மருத்துவ துறை இருக்குல்ல, அது மாதிரி பிசியோதெரபி துறை. ஓகே. அப்ப வந்து நான் அப்படி நெஞ்சில தட்டுறே இல்லாமா, அது பேர் செஸ்ட் பிசியோதெரபி, செஸ்ட் மேனிபுலேஷன் சொல்லுவோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்படி தட்டுறப்ப பேஷண்டோட நெஞ்சில வந்துமா சளி நிறைய தேங்கி இருக்கும். படுத்த படிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸ் அந்த சளியை கரைச்சு நுரையீரல்ல சளி தேங்க விடாம பண்றதுக்காக ஒரு சிகிச்சை முறைமா. சோ அதை பண்றப்ப பொதுமக்கள் மத்தியில் அவேர்னஸ் ஆகுதுல. மொத்த ஏன் டாக்டர்ஸே பார்க்கலாம், MD டாக்டர்ஸ், நிறைய MBBS டாக்டர், சர்ஜன்ஸ், செஸ்ட் பிசியோதெரபி. இந்த பையன் ஏன்னா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா ஈஸியா அனலைசிஸ் பண்ண முடியும். இந்த பையன் நல்லா பண்றான், அந்த இன்டென்ஷன்ல பண்றான் அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஒரு அவேர்னஸ்க்காக ஆரம்பிச்ச இது ஒரு இதுவா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சு? ட்ரீட்மெண்ட் வீடியோஸா முதல்ல ரீச் ஆச்சுமா. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸா முதல்ல அதிகமா போச்சு. ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து போடுறது, அதாவது ஃபர்ஸ்ட் மில்லியன் வியூஸ் போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு போட்டதுமா. அது அந்நியன் இருக்கு இல்லையா, அந்நியன் வந்து உனக்கு தைரியம் தான் 5 கொலையும் பெருமாள் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன்மா. சிங்கிள் டேக் தான். சோ அது எல்லாமே நீங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஆமா, சிங்கிள் டேக் தான். அதை அப்சர்வ் பண்ணுவேன்மா, பாப்பேன், 3-4 டைம் பாப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன். டக்குன்னு அந்த ஆடியோ வரும் இல்லையா, ஆடியோ ஏத்தாப்புல ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான் போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதை பார்த்து அப்படியே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப விக்ரம் மாதிரி அணியன்ல பண்ணிருந்தீங்க நீங்க. விக்ரம் மாதிரி இல்லமா, அது என்னோட ஸ்டைல்ல பண்றேன். பாக்குறவங்களுக்கு அது நடிப்பு நல்லா இருக்கு இல்லையா. மக்கள் வந்து இவர மாதிரி பண்ணணும் அவர மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மளோட பாடி லாங்குவேஜ், எனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குமா, அதை மக்கள் ரசிக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு நடிப்பு திறமை இருக்கு, அதை ரசிக்கிறாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா போனது. ஓகே. கேர்ள்ஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்க நிறைய வீடியோல பதிவிட்டு இருந்தீங்க. எந்த வயசு பெண்களுக்கு உங்களுக்கு மேல அதிக ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா வயசு பொண்ணுங்களுமே விரும்பதான் செய்யறாங்கம்மா. சின்ன பொண்ணுங்களுமே, சின்ன வயசுல இருந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்களுமே below 20 பொண்ணுங்க கூட வந்து நிறைய ஹாய் ஹலோ நீங்க நல்லா பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுச்சுன்னா அதுல வந்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சைஸ் என்ன, உன் சைஸ் என்ன, சோ அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்றப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு வீடியோல உங்களை பாத்துருந்தேன், ஹாய் அங்கிள் நைஸ் வீடியோன்னு சொல்றப்போ நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்க, அவனே அங்கிள் கிடையாது அப்படின்ற மாதிரி. அது என்ன சார்? அது உண்மைதாமா. அதாவது நிறைய பேர் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, தனுஷ் அண்ணான்னு சொல்றோம். ஸ்ருதிகாசன் அக்காவே எனக்கு சீனியர்ஸ்மா. அவங்களாம் என்னோட வயசுல மூத்தவங்க. தனுஷ் அண்ணாவோ, ஸ்ருதிகாசன் அக்காவோ, அப்புறம் வேற யார் சொல்றது, சிம்பு அண்ணாவோ, இவங்க எல்லாம் என்னோட ஏஜ்டுமா. ஏன் உதயநிதி அண்ணாவுக்கு எப்படி 48-49 இருக்கும், அவரே நம்ம அண்ணான்னு சொல்றோம், உதயநிதி ஸ்டாலின். அப்ப நாங்களாம் எங்க யங்ஸ்டர்ஸ் தானமா, அதனால திவாகர் அண்ணான்னு சொல்லணும், எல்லாருமே அண்ணான்னு சொல்லுங்கன்னு சொல்றோம். பட் அதுக்கு மீறி கூப்பிடுறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளோட ஏஜ் தெரியட்டும், நம்ம ஆள் பாடி கொஞ்சம் மெச்சூரா இருக்கோம்லமா. அங்கிள் கூப்பிட்டதுக்காக நான் கவலைப்பட்டு போடலாமா? இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஒரு மிடில் ஏஜ் பீப்புள், இவங்களுக்கு 35-36 ஏஜ் தெரிஞ்சுக்கட்டும்ன்றதுக்காக என்னோட டேட்டா பர்த்தோட மென்ஷன் பண்ணி போடுவேன். ஓகே.